சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் 18 இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனையை மேற்கொண்டிருக்கிறது. பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு மோசடி தொடர்பாக இடி இந்த சோதனையை மேற்கொண்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். இந்த அமலாக்கத்துறையின் அதிரடி சோதனையின் பின்னணி என்ன? முழு தகவல்களை சொல்லுங்க. சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்கள்ல 18 இடங்கள்ல இன்று காலை முதலே அமலாக்கத்துறையினர் திடீர் சோதனையில ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறையினர் துணை ராணுவத்தினர் உதவியுடன் இந்த சோதனையை நிகழ்த்தி வருகின்றனர். சோதனை நிறைவுக்கு பின்னரே கைப்பற்றப்படக்கூடிய ஆவணங்கள் மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏதேனும் ஈடுபட்டிருக்கிறதா என்பது குறித்தான விவரங்கள் தெரிவிக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை எதற்காக என்று பார்த்தோம் என்றால், குறிப்பாக தமிழகத்துல கடந்த 2017ஆம் ஆண்டு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள்ல 1058 விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்புல ஒரு தேர்வானது நடைபெற்றது. இந்த தேர்வுல 1.33 லட்சம் பேர் எழுதிய தேர்வுல 2017ஆம் ஆண்டே இதனோட ரிசல்ட்டும் வெளியானது. இந்த தேர்வுல முறைகேடு நடைபெற்றிருப்பதாக கூறி பல்வேறு தரப்பினர் தேர்வர்கள் இது தொடர்பாக புகாரும் அளித்திருந்தனர். இது தொடர்பாக தேர்வு வாரியத்தோட உறுப்பினரான செயலாளர் உமா என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல ஒரு புகார் ஒன்றையும் இது தொடர்பாக இந்த குளறுபடி தொடர்பாகவும் கொடுத்திருந்தார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் மொத்தம் 156 பேர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இடைத்தரகர்கள், அதே போன்று பள்ளிக்கல்வித்துறையோட சங்கத்துல செயல்படுவர்கள் என மொத்தம் 156 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில இது தொடர்பாக தரகர்கள், அதே போன்று டேட்டா என்ட்ரி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள், பள்ளிக்கல்வித்துறை ஊழியர்கள் என மொத்தம் 19 பேர் மேல கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்குல 9 நபர்கள் மீதும் குண்டர் சட்டமும் போடப்பட்டிருந்த நிலையில இந்த விவகாரத்துல மொத்தம் 50 கோடி ரூபாய்க்கு மேல் இதுல பணம் பெற்று மோசடி செய்திருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து இந்த வழக்குல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏதேனும் நிகழ்ந்திருக்கிறதா என்ற கோணங்கள்ல தான் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். 18 இடங்கள்ல இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. சென்னை பெரவல்லூர்ல இருக்கக்கூடிய விநாயகமூர்த்தி, அதாவது ஏற்கனவே இவர் இந்த வழக்குல கைது செய்யப்பட்டு இவர் மீது குண்டர் சட்டம் கீழும் வழக்கு பதிவான செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது அவரது வீட்டிலையும் இந்த சோதனையானது நிகழ்த்தப்படுகிறது. அதே போன்று அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய செந்தில்குமார் என்பவர் வீட்டிலையும் என மொத்தம் சென்னை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. சோதனை நிறைவுக்கு பின்னரே கைப்பற்றப்பட்டிருக்கிற ஆவணங்கள் குறித்து தெரிய வரும் என அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.